வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, சட்டசபையில் டிவிகே முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் முதல் முறையாக சட்டசபையில் பேசினாருங்க. சட்டசபையில் எதிர்க்கட்சிகளை தும்சம் பண்ணாருங்க. அவர் பேச்சில் கேட்டு அதிரடியான ஸ்பீச்சில் எதிர்க்கட்சியினர் ஓடினார்கள், ஓட்டம் பிடித்தார்கள் தோழர்களே. இவரைத்தான் நீங்கள் ஏன் பேசலைன்னு இது நாள் வரை கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? பேசினாருங்க. ஆனால் அவர் பேச்சை கேட்க முடியாமல் எதிர்க்கட்சிகள்லாம் ஓட்டம் பிடித்தார்கள். ஆமாங்க தோழர்களே. என்னென்னா, இது நாள் வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப்பொருள், இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இருவரும் அரசுகள் ஆண்ட ஆட்சியிலிருந்தாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக இருக்குங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 2017 2016 வரை தமிழ்நாட்டை ஆண்ட கனவான்கள் செய்த தவறினால்தாங்க அவங்க சரியாக ஆட்சி செய்யலை. ஆட்சி திறமையின்மையினால தான் இந்த அசம்பாவிதங்கள்லாம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு முதல் காரணமே இந்த 2 அரசுகள் தாங்க. நாங்கள் டிவிகே அரசு பதவியேற்றிருக்கிறோம். இப்போ ஜஸ்ட் 40 நாள் தான் ஆகுதுங்க. நாங்கள் படிப்படியாக எங்களுக்கு டைம் கொடுங்க, கால அவகாசம் கொடுங்க மக்களே. நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். தமிழ்நாட்டில் க்ளீன் அண்டு குட் கவர்னன்ஸ் கொடுப்பேங்க. க்ளீன் கவர்னன்ஸ் அண்டு குட் கவர்னன்ஸ் கொடுப்பேன் நான். நம்புங்கள் மக்களே. என்னையை நம்பி நீங்கள் வாக்களித்து என்னைய உட்கார வச்சுருக்கீங்க. உங்களுக்கு நான் நம்பிக்கை பாத்திரமாக இருப்பேன் மக்களே. அரசு பணத்தை நமது முதலமைச்சர் அவர்கள் அதிரடியாக பேசிய பேச்சுகள் இது சட்டசபையிலுங்க. அரசு பணத்தை நானும் தொடமாட்டேன், தொட்டவர்களை சும்மா விட மாட்டேங்க அப்படின்னு சொன்னாருங்க. ஏற்கனவே அரசு பணங்களை கையாடல், லஞ்ச ஊழல் பண்ணவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாருங்க நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களுங்க. சட்டசபையில் அனல் பறந்துச்சுங்க. ஸ்டெப் பையாக பேசிக்கிட்டு இருந்தாருங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அப்போது எதிர்க்கட்சிகள்லாம் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நமது முதலமைச்சர் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை தாங்க பேசினார். அந்த வேர்டு தாங்க இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங் ஆயிடுச்சுங்க, வைரல் ஆயிடுச்சு நண்பர்களே. அந்த வேர்டை பேசின உடனே எதிர்க்கட்சிகள் கேட்க முடியாமல் அவங்க பின்வாங்கி ஓட்டம் பிடித்தார்கள் தோழர்களே. அது என்ன வார்த்தைனா, முதலமைச்சர் அவர்கள் பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி அப்படியே திரும்பினாருங்க. பின்னாடி திரும்பினோன்னா நம்ம மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் அருகில் அமர்ந்திருந்தார். அவர்கிட்ட என்னப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டாருங்க. கேட்டோன்னே அவர் லேசாக சொல்லி விட்டாருங்க. சொன்னதான் மாயங்க பிடிச்சாருங்க பாயிண்ட்டை. என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்களா, டாஸ்மார்க் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்னாருங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாருங்க. பார்ட்டி ஃபண்டு அதுதாங்க இன்றைக்கி வைரல் வேர்டு. அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னா போதுங்க, நீங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்கி கட்சி நடத்திக்கிட்டு இருந்தீங்க இது நாள் வரைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாருங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள். இந்த வார்த்தையை கேட்டோன்னே தான் எதிர்க்கட்சிகளுக்கு தாக்கம் பிடிக்க, அப்படியே அவங்கள கட்டுக்கடங்க முடியல தோழர்களே. சட்டசபையில் ஒரே கூச்சல் குழப்பமாக ஏற்பட்டது, ஒரே ஆரவாரம். யார் அந்த பார்ட்டி ஃபண்டு வாங்கினது யார், அதை நீங்கள் ஆதாரமாக நீங்கள் சொல்ல முடியுமா, பொதுவாக நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பினார். அப்போ ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் மாறி ஒருமையில் பேசிக்கொண்டார்கள். நமது கேப்டன் விஜயகாந்த் படத்தில் வரும் பாருங்க டைலாக்கு, ஏன்னு அந்த மாதிரி கூக்குரலிட்டார்கள். தமிழக சட்டசபை நேற்று அதறியது முதலமைச்சர்களுடைய ஸ்பீச்சினால். அதுதாங்க நீங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்கி கட்சி நடத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க சொன்னாருங்க நமது முதலமைச்சர் விஜய் அவர்கள். பார்ட்டி ஃபண்டு என்ன, கட்சி நிதியா? கட்சி நிதி டாஸ்மார்க்கில் கட்சி நிதி வாங்கி நீங்கள் கட்சி நடத்திக்கிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி சட்டசபையில் பதிவு பண்ணாருங்க. அந்த வார்த்தை அதிர்ச்சிங்க சட்டசபை. அப்படியே ஒன்றுனா சொன்னாருங்க, நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோங்க, ஊழல் பண்ணுறவங்கள சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாருங்க. நீங்கள் உங்கள் தயவில் தான் இந்த ஆட்சி நடக்குதாக நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் தயவில் கிடையாதுங்க, இது மக்கள் தீர்ப்புனால் நடக்குதுங்க.
மக்கள் தயவில் தான் அந்த ஆட்சி நடக்குது. புண்ணியவான்கள், நல்லுள்ளம் கொண்ட ஜனநாயக சக்திகள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுனால இந்த ஆட்சி நடக்குது. உங்களால் கிடையாது. நீங்கள் என்னமோ நாங்கள் தான் சொல்லி அனுப்பிவிட்டோம், இவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதாக நீங்கள் பேசுகிறீங்க. என்ன நியாயம்? கம்யூனிஸ்ட் தோழர்களும் அவங்க சுயமாக முடிவு எடுத்தாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்களும் அவங்களா சுயமாக முடிவு எடுத்தாங்க. மார்க்சிஸ்ட் அவங்க சுயமாக முடிவு எடுத்தாங்க. அப்படியே நம்ம ஐயுமே கட்சிக்காரங்களும் அவங்களும் சுயமாக தான் முடிவு எடுத்தாங்க. யாரும் உங்களுடைய வற்புறுத்தலாம் எதுவுமே கிடையாது மக்களே அப்படின்னு சட்டசபையில் அடித்து விளாசினாருங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கிட்டத்தட்ட சட்டசபை அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே சட்டசபை அதிர்ச்சி. அப்படியே அரை மணி நேரம் ஜாம் ஆயிடுச்சு. அப்போ சபாநாயகர் அமைதியை நிலைநாட்டினார். எல்லாம் அமைதியாக இருங்க. நமது முதலமைச்சர் அவர்கள் பேசி முடிச்ச உடனே எதிர்க்கட்சி தலைவருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்பேன், அப்போ நீங்கள் பதில் கொடுக்கலாம். ஏன்னா நேற்றுக்கு நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் பேசும்போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் முதலமைச்சர் எல்லாம் அமைதியாக கேட்டாங்க. இன்றைக்கி முதலமைச்சருடைய டைமுங்க. முதலமைச்சர் உங்களுக்கு பதில் கொடுத்தே ஆகணும். அதனால் அவர் பேசுகிறாருங்க. அவருடைய உரையை நீங்கள் முழுவதும் பேச அனுமதியுங்கள். அவர் பேசி முடித்த உடனே உங்களுக்கு நான் நேரம் கொடுக்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக பேசலாம். எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் மட்டும் அதுக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி நேரம் கொடுத்தாருங்க. ஆனால் அதை எதிர்க்கட்சிகள் அதை கேட்குறது மாதிரி இல்லை. ஒரே குழப்பம் கூச்சல் தான் ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அவங்க சட்டசபையை விட்டு வெளியேறிட்டாங்க. சட்டசபையை விட்டு தானாகவே திமுக எம்எல்ஏக்கள் வெளியேறி விட்டார்கள். அப்போ தான் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய எதிர்க்கட்சிகள் குறை கூறிய அனைத்திற்கும் பதிலளித்தாருங்க. சட்டசபையில் முதலமைச்சர் அவருடைய பாணியிலே சொன்னாருங்க. அவருடைய பாணியிலேயே பேசினாருங்க. சும்மா சட்டசபை அதிர்ச்சி மக்களே. அப்போ போனோன்னே சட்டசபையில் சொன்னாருங்க முதலமைச்சர் ஒரு ஹைலைட்டாக என்ன சொன்னார், பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஒன்று ஆக்ஷன் பண்ணலான்ட்டு இருந்தேங்க. ஆனால் அவங்கெல்லாம் இருக்கும்போது இந்த ஆக்ஷன் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவங்கெல்லாம் தானாகவே வெளியேறி போயிட்டாங்க. இப்போ நான் அந்த ஆக்ஷனை செஞ்சு காட்டலாமா பேரவைத் தலைவர் அவர்களே அப்படின்னு ஒரு பணிவாக கேட்டாருங்க நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள். அப்போ கேரியான் பண்ணுங்க பெர்மிட் அப்படின்னு சொன்னாருங்க சபாநாயகர் அவர்கள். அப்போ சொன்னாருங்க, அப்போ ஒரு ஆக்ஷன் பண்ணாருங்க. எங்கள் கொளத்தூரில் நமது கொளத்தூரில் வின்னிங் பண்ணார் விஎஸ் பாபு முன்னாள் முதலமைச்சர்களை தோற்கடித்து விஎஸ் பாபு வெற்றி பெற்றார். அப்போது என்ன சிம்பல் காமிச்சாருங்க, அவர் 2 கைட்டையும் காமிச்சார். இப்போ நமது முதலமைச்சர் அவர்கள் அப்படி பண்ணாருங்க, ஒரே கையில் பண்ணிவிட்டு அப்படியே புன்னகையோடு உட்காந்தாருங்க. அப்போ சட்டசபை அதிர்ச்சி. அதனால் சட்டசபையில் முதலமைச்சருடைய பேச்சை கேட்க முடியாமல் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஓட்டம் பிடித்தார்கள். தோழர்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அவருடைய ஸ்பீச்சு. ஒன்று குட்டி கதைகள்லாம் சொன்னார். நான் அடுத்த வீடியோவில் அந்த குட்டி கதையை பற்றி சொல்கிறேன். முதலமைச்சர்கள் சொன்ன அந்த குட்டி கதையை உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் தோழர்களே. மீண்டும் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. வணக்கம்.